கிறிஸ்துக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்ம பிதாவு நாமத்தினால நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த என் ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களில் ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு சகோதர சகோதரிகளை இந்த ஜூம் வழியாக காண செய்த கிருபைக்காக பிதாவான தேவனுக்கும் நன்றிகள் இருக்கிறோம். குடியிருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் பிரபுய சமாதானம் உண்டாவதாக சொல்லி நம்ம இந்த கூட்டத்தின் ஜெபத்தில் வழிநடக்க முடிய சகோதரன் அருள்மணி நம்ம அனைவர் சார்பாங்க அன்போடு அழைக்கிறோம். தேங்க்யூ பிரதர். நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் பரிசுத்தமும் வல்லமையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஒன்றான மீ தந்தையே, எங்கள் ஏக சக்கராதிபதியே, பரிசுத்த பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, ஜோதியின் தெய்வமே, எங்கள் ஒன்றான மீ தந்தையே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கூட தந்த எங்கள் அன்பு தெய்வமே, ஒருவருக்கே எங்கள் போதகரும் குருவுமாயிருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் மிகுந்த துதிகர சோதர மகிமை யாவையும் முதல்வருக்கே இந்த ஒரு இரவு பொழுதை நாங்கள் ஏறுது கொண்டு தந்தையே, தேவனே அப்பா, கடந்த காலங்களில் நாட்கள் கனிமழை போல பாதுகாத்து தந்தையே, அப்பா இந்த ஒரு நாளிலும் கூட தந்தையே, உடைய தெய்வீக சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் கேட்கிறதுக்கும் அப்பா தயவு பாராட்டின கிருபைக்கு அன்புக்கு இறக்கத்துக்கு தந்தையே கொடான கோடி நன்றியை தந்தையே. தேவனே இப்படியாய் கூட இன்றைய நாளும் கூட தேவனே இந்த ஒரு கூடுகையில் ஆரம்பம் முதல் இறுதி வரை உடைய தெய்வீக பிரசன்னம் இருந்து எங்களை ஒவ்வொருத்திலையும் வழிநடத்த வேண்டும் என்று மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட கெஞ்சிரும் அப்பா தந்தையே. தேவனே இப்படியாய் கூட அந்த ஒரு நாங்கள் கேட்க போகின்ற சத்தியத்தில் தந்தையே, அதனுடைய அந்த உள் கருத்துகளையும் தந்தையே, அதனுடைய ஆழமான அர்த்தங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய உன்னதத்தின் பலனாகிய வல்லமை ஆகிய பரிசுத்த ஆவையை கூட தந்து எங்கள் ஒவ்வொருத்தரையும் வழிநடத்த வேண்டும் என்று மிகுந்த மனத்தன்மையோடு கூட கெஞ்சிரும் அன்பு தந்தையே. தேவனே கூட இந்த கூடுகையில் அப்பா இணைந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் தந்தையே உடைய பொறுப்புள்ளத்திற்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவன் தாமே தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் பாருங்க தந்தையே. இந்த ஒரு சிறிய ஜபத்தினை சிறிய மன்றாட்டினை எங்கள் ரட்சகரும் போதவும் குருவுமா இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜபத்தினை ஏறெடுக்கிறோம். ஜபம் கேளும் எங்கள் ஜீவனும் சர்வ வளமும் இந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த வாரத்தில் நம்ம வால்யூம் 1 ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம 2ஆம் சாப்டர் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதில் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இந்த 2ஆம் சாப்டருக்கு த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ சுப்ரீம் இன்டெலிஜென்ட் கிரியேட்டர் எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ இதை இப்படி கிரியேட் பண்ண இந்த கிரியேட்டர் நமக்கு இருக்காங்கவா, இந்த ஒட்டுமொத்த உலகம் கிரியேட் பண்ணுறவர்கள் அப்படி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் எவிடென்ஸ் அசைட் ஃப்ரம் த பைபிள், நம்ம பைபிள் నుండి அதுக்கான ப்ரூஃப் எவிடென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாமின் இன் த லைட் ஆஃப் ரீசன். ஸோ அது நம்ம வெளிச்சத்தோட கம்பேர் பண்ணி நமக்கு தேவன் கொடுத்த அந்த அந்த ரீசனிங்கோட நம்ம அது டெஸ்ட் பண்ண பார்க்க போகிறோம். அப்படியே அன்டெண்டபிள் தியரி. ஸோ இதில் ஒரு அநீதிமான ஒரு தியரி இதில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சேம் டைம் ஏ ரீசனபிள் தியரி. ஸோ நம்ம தேவன் பற்றி, இந்த கிரியேட்டர் பற்றியான ஒரு ரீசனபுளாக இருக்கிற நம்முடைய ஒரு தியரி என்ன அப்படின்னு நம்ம இதில் தியானிக்க போகிறோம். அப்படியே த கேரக்டர் ஆஃப் காட் டெமான்ஸ்ட்ரேட். ஸோ இதில் இந்த கிரியேட்டராக இருக்கிற தேவனோட கேரக்டர், அந்த அட்ரிபியூட்ஸ் நம்ம எப்படி அதில் வெளிப்படுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரீசனபிள் டிடக்ஷன்ஸ். ஸோ இப்படிப்பட்ட அந்த டாபிக்ஸில் நம்ம இந்த செகண்ட் சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். அதே தமிழ் யாரும் படிக்க முடியுமா? படிக்கிறேன். சிஸ்டர். அத்தியாயம் 2. எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வ ஞானமுள்ள சிருஷ்டிகர் ஒருவர் உண்டென்று நிரூபித்தல். வேதாகமத்தை சற்று அப்புறப்படுத்தி புத்தியினால் நிரூபித்தல். ஓர் அடிப்படை ஆதாரமற்ற ஒரு கொள்கை, அறிவுபூர்வமான கொள்கை. கடவுளுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துதல். நியாயமான அணுகுமுறைகள். தேவையில்லாதவைகளை சரியான காரணத்தோடு தள்ளிவிடுதல். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களையும் சந்தேகவாதிகளையும் கூட நமக்கு தெரிந்த காரியங்களை வைத்து தெரியாதவைகளை பற்றி அறிவுக்கேற்ற பிரகாரமாகவும் நிதானமாகவும் எடுத்து சொல்லும்போது அவர்கள் அறிவுக்கேற்ப யோசிப்பவர்களாக இருந்தால் அவர்களை சத்தியத்தில் வழிநடத்தலாம் என்றாலும் தேவ திட்டங்களையும் நோக்கங்களையும் நேரடியாக வெளிப்படுத்தினால் ஒழிய
மனிதர் சத்தியத்தை குறித்து உறுதியற்ற முடிவுகளையே எடுக்க நேரிடும் என்பதே உண்மையாகும். ஆனாலும் சற்று நேரம் வேதத்தை தள்ளி வைத்து புத்தி அறிவை கொண்டு மாத்திரம் கவனிப்போம். ஒருவன் தன் கண்களாலோ அல்லது தொலைநோக்கியின் மூலமாகவோ வானத்தை நோக்கினால் அங்கே உள்ள எண்ணற்ற சிருஷ்டிகளையும் அவைகளின் ஒழுங்கையும் அழகையும் ஒற்றுமை வேற்றுமைகளையும் பார்க்கும் பொழுது அவைகளை ஞானத்திலும் வல்லமையிலும் மிக உயர்ந்த சிருஷ்டிகர் ஒருவரே உருவாக்க முடியும் என்பதை சந்தேகித்து இவை அனைத்தும் எந்த ஒரு சிருஷ்டிகரின்றி தானாக உருவாகிட முடியாது என சிருஷ்டிப்பின் தன்மைகளை நியாயமாக புரிந்து கொள்ளாமல் தள்ளிவிடுகிறவரை குறித்து வேதம் தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் என கூறுகிறது. இருந்த போதிலும் அறிவுபூர்வமாக யோசிக்கும் எந்த ஒரு மனிதனும் வேதம் சொன்ன இவ்வார்த்தையானது உண்மை என்ற முடிவுக்கு வருவான். எந்த ஒரு பொருளும் தகுந்த காரணத்தினாலேயே உண்டாக்கப்படுகிறது என்பது யதார்த்தமான உண்மை. ஒவ்வொரு செடியும் அதன் பூக்களும் கூட கடவுள் ஒருவர் உண்டு என்பதை அநேக புஸ்தகங்கள் போல சாட்சி தருகின்றன. அவைகள் அமைப்பில் அற்புதமாயும் தோற்றத்தில் அழகாயும் இணைப்பில் வினோதமாயும் மனித ஞானத்திற்கும் சக்திக்கும் மேலான ஞானத்தையும் சக்தியையும் குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறது. இவ்வாறு இருக்கும்போது ஒழுங்காகவும் இவ்வளவு நேர்த்தியாகவும் இசைவாகவும் படைக்கப்பட்ட இயற்கையானது தானாக தோன்றினது என கூறும் மனித ஞானத்தையும் அவர்களுடைய நன்றியில்லாத நிலைமையையும் கவனிக்கும்போது எந்த அளவுக்கு குறுகிய பார்வையுடையவர்களாக மனிதன் இருக்கிறான் என்று தெரிகிறது. இயற்கையானது இவ்வளவு நேர்த்தியாக அமைக்கப்பட்டு ஒரு கட்டளைக்குள் செயல்படுகிறதை உணர்ந்தும் அவ்வண்ணம் அமைக்கப்பட்ட ஒரு புத்தியுள்ள சட்ட நிபுணர் தேவையில்லை என்று சொல்லுவது எவ்வளவு தவறான கருத்து. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இந்த பேராகிராஃப் கொடுக்கப்பட்ட கொஷின் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ வாட் எவிடன்ஸ் அசைட் ஃப்ரம் த பைபிள் எக்ஸாமின்ட் இன் த லைட் ஆஃப் ரீசன் ப்ரூவ்ஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் இன்டெலிஜென்ட் பர்சனல் கிரியேட்டர். அது தமிழில் அப்படி படிங்கம்மா கொஷின். வேதத்திற்கு அப்பாற்பட்ட பகுத்தறிவின் வெளிச்சத்தில் ஆராயப்பட்ட எந்த சாட்சியானது தனிப்பட்ட ஞானமுள்ள சிருஷ்டிகர் ஒருவர் உண்டு என்பதை நிரூபிக்கின்றது. தேங்க்யூ சிஸ்டர். அப்படியே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களோட புரிதல் வந்து இந்த பேராகிராஃப்ல நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். பிரதர் அப்படியே சொல்லிடுறேன் பிரதர். ப்ளீஸ். நம்ம சத்தியத்தை குறிச்சு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கிட்டயும் சந்தேகவாதிகிட்டையும் நம்ம சொல்லும்போது அவங்க எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிறாங்களோ அதை அந்த மாதிரி நிதானமாக நம்ம எடுத்து சொல்லும்போது அவங்க அதை பத்தி யோசிச்சு அதுல சத்தியத்துல வர்றதுக்கு அவங்க வழி நடத்தலாம் அப்படின்னாலும், ஆனா அதை நம்ம வந்து அதை நேரடியாகவும் தேவனுடைய நோக்கத்தையும் அவருடைய சித்தத்தையும் நம்ம தெளிவாகவும் ஒரு விளக்கமாகவும் சொன்னா மட்டும்தான் அவங்க வந்து அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம எப்படி 52 கிளாஸுக்கு போய் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு வாரமும் ஒரு பாடத்தை கேட்டு கேட்டு நம்ம எப்படி கடைசியில சத்தியத்தை புரிஞ்சு கொண்டோமோ அந்த மாதிரி அவங்களுக்கு விளக்கமாகவும் தெளிவாகவும் சொன்னாதான் அவங்க சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். கொஞ்சமா கடைசியில கொஞ்சம் வழிநடத்த அவங்களுக்கு சத்தியத்துல வழிநடத்த உதவியாக இருக்கும் அப்படிங்கறத பாக்குறோம். இன்னும் கூட தேவனுடைய சிருஷ்டிப்பை பார்க்கும்போது எல்லாமே ஒரு தகுந்த காரணத்தோடு தான் உண்டாக்கப்பட்டிருக்குதுன்னு பாக்குறோம். நம்ம வானத்தை பார்க்கும்போது கூட அங்க இருக்கிற கணக்கில்லாத சிருஷ்டிப்புகளையும் பூமியில பார்க்கும்போது அவை இயற்கையானது. அதாவது செடி கொடி பூ அதையெல்லாம் பார்க்கும்போது அது எவ்வளவு அழகாகவும் அற்புதமாகவும் நேர்த்தியாகவும் படைக்கப்பட்டிருக்குது. அது எவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவும் ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமாகவும் வினோதமாகவும் உண்டாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். தேவன் படைத்த எல்லா சிருஷ்டிப்பும் ஒரு கட்டளைக்குள்ள செயல்படுற காரியத்தை கூட நம்ம பாக்குறோம். இத குறிச்சு எந்த ஒரு அறிவுபூர்வமான மனுஷனும் யோசிச்சு பார்ப்பான். இதையெல்லாம்
ஞானமுள்ள வல்லமை நிறைந்த ஒரு சிஸ்டகரால் தான் உருவாக்க முடியும் அப்படிங்கறத அவன் புரிஞ்சு கொள்வான். வேதத்துல இருக்கிற சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மைதாங்கிற முடிவுக்கும் வருவான் அப்படின்னு பாக்குறோம். இன்னும் ஒரு செடியும் பூவையும் பார்க்கும்போது கூட அது கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத நம்ம உணர்த்தக்கூடியதா இருக்குதுன்னு பாக்குறோம். ஆனா இதெல்லாம் அப்படி இல்ல, எல்லாரும் தானாகவே உண்டாயிடுச்சு, இதுக்கு ஒரு சிஸ்டகர் தேவையில்லை அப்படின்னு மதிகேடுன்னு சொல்றான். அவங்களோட இந்த நன்றியில்லாத நிலைமைய பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவங்க ஒரு குறுகிய கண்ணோட்டத்துல பாக்குறாங்கன்னு தெரியுது. அவங்களுடைய முட்டாள்தனத்தையும் இதுல நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அவங்க அப்ப எந்த ஒரு படைப்பையும் ஒரு சிஸ்டகர் இல்லாம உருவாக்கி இருக்க முடியாதுங்கிறத இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ சிஸ்டர். அதாங்க. Thank you. தேங்க்யூ. அப்படி மற்ற சகோதர சகோதரிகள் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம் இதில். இங்கிலீஷ்ல ஒரு டைம் படிச்சுக்கலாம் பிரதர். எஸ் எஸ். Yes, brother. Even from the standpoint of the skeptic, a reasonable and candid search into the unknown by the light of what is known will guide the unbiased, intelligent reasoner in the direction of the truth. Yet it is evident that without a direct revelation of the plans and purposes of God, men could only approximate the truth and arrive at indefinite conclusions. But let us for the moment lay aside the Bible and look at things from the standpoint of reason alone. He who can look into the sky with a telescope or even with his natural eye alone and see there the immensity of creation, its symmetry, beauty, order, harmony, and diversity, and yet doubt that the creator of this is vastly his superior both in wisdom and power. Or who can suppose for a moment that such order came by chance without a creator, has so far lost or ignored the faculty of reason as to be properly considered what the Bible terms him a fool, one who ignores or lacks reason. The fool hath said in his heart, there is no God. However, it happened at least that much of the Bible is true, as every reasoned mind must conclude, for it is a self evident truth that effects much must be produced by competent causes. Every plant and every flower even speaks volumes of testimony on this subject. Intricate in con- contraction, excusably, excusably beautiful in form and texture, and speaks of a wisdom and skill above the human. How short sighted and absurdity which boast of a human skill and ingenuity and attributes to merry chance the regularity, uniformity, and harmony of nature, which acknowledges the laws of nature while denying that nature has an intelligent lawgiver. நெக்ஸ்ட் யார் சொல்ல வரீங்க? பிரதர், நிர்மலா சிஸ்டர் சொன்ன மாதிரி எல்லா பாயிண்ட்ஸ் இருந்தாலும் என்னோட இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து அஹ், எல்லாத்தையும் படைத்த ஒரு சிருஷ்டியர் இருக்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆனா புத்தி கூர்மையுள்ள ஒரு மனுஷன்கிட்ட சொல்லணும் அப்படின்னா இயற்கையே போதுமானதா இருக்கு. ஒண்ணு நம்ம டெலிஸ்கோப் இல்லைன்னா அவங்க சாதாரண கண்ணை வச்சு அவங்க மேல பார்த்தாலே அதுல இருக்கிற அந்த ஒழுங்கான அதோட செயல்பாடு, அப்புறம் இன்னும் தரையில இருக்கிற அந்த பூக்கள், ஒன்னு ஒரு ஒரு சிருஷ்டியையும் பார்க்கும்போது அதுக்கு கண்டிப்பா சிருஷ்டிகர் இருப்பாரு அப்படின்றத அவங்க வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அவங்க யோசிக்கிறவங்களா புத்தி கூர்மை இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அது
புரிஞ்சுக்க அவங்களால முடியும். இது எப்படின்னா, நம்ம வந்து கடவுள் இந்த சிருஷ்டிகர் அவருடைய படைத்த விஷயம் இதெல்லாம் வேதத்தோட அடிப்படையில நம்ம படிக்கிறோம். ஆனா வேதத்துக்கு அப்பாற்பட்ட முறையில நம்ம வந்து ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து ரொம்ப ஈஸியா எளிமையா நம்ம கண்களுக்கு பாக்குறத வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம அதை உணர்த்த முடியும் அப்படின்றத நான் புரிஞ்சுட்டேன். தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் நான் சொல்றேங்க. ப்ளீஸ். இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம தலைப்பே பார்த்தோம். எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வ ஞானமுள்ள சிருஷ்டிகர் ஒருவர் உண்டென்று நிரூபித்தல். அப்போ சர்வ சிருஷ்டிகர் ஒருத்தர் இருக்காருங்கிறது எப்படி நிரூபிக்கலாம் அப்படிங்கிறாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, சந்தேகவாதிகளா இருந்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியத்தை வச்சு தெரியாத ஒரு காரியத்தை அவங்களுக்கு நிரூபிக்கணும். நமக்கு என்ன அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படின்னா, இப்போ காற்று இருக்கு. காற்று வந்து நம்ம மேல படும்போது உணர்றோம். ஆனா அதை பார்க்க முடியுதானா? இல்லை. அப்படிதான் அந்த சர்வ சிருஷ்டி அவரு ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறத புரிய வைக்கலாம். அப்படி அவங்க புரிஞ்சு கொள்ளாதவங்க, அவங்க கொஞ்சம் யோசிச்சு இருக்கிறவங்க, அறிவுள்ளவங்க புரிஞ்சுக்குவாங்க. சரியா புரிஞ்சுக்காம நாத்திகர்லாம் வேணுன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. கடவுள் இல்லைன்னே அப்படியே சாதிப்பாங்க. இப்போ தேவனுடைய திட்டத்தை வச்சு சொல்லலாம், சத்தியத்தை வச்சு சொல்லலாம்னா கூட அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனா, சத்தியத்தை சொல்லாம வச்சுட்டு அவங்களுக்கு இருக்கிற அறிவை வச்சு, அந்த புத்தியை வச்சு அவங்களுக்கு விளக்கி காட்டலாம். சத்தியத்தை ஒதுக்கி வச்சுட்டு புத்தி கூர்மையில சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி அப்படின்னா, வானத்தை பாருங்க. வானத்தை அந்த டெலஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா அது எப்படியெல்லாம் இருக்குது, எந்த அழகா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல அது அழகை கொடுக்குது, ஒன்றும் மோதிக்காம அது எப்படி சுத்தி வருது, அந்த ஒழுங்கும் கிரமமா எப்படி நடக்குது அப்படின்னுலாம் அவங்களுக்கு அந்த சொல்லலாம். அப்ப இது வந்து தேவன் ஒருத்தர் இல்லாம இதெல்லாம் இவ்வளவு ஒழுங்கும் கிரமமா நடக்குமா? முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதையும் மீறி இல்ல இது வந்து இயற்கையா வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்கள பத்தி தான் என்ன சொல்றாருன்னா, தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் அப்படின்னு அங்க சொல்றார். இப்போ இன்னும் நம்ம அறிவுபூர்வமா இன்னும் நம்ம பாக்குறோம், செடி மரம் அந்த பூக்கள் எல்லாமே அது அழகை வெளிப்படுத்துது. நம்ம இதுல கூட பாக்குறோம், காட்டு புஷ்பத்தை பாருங்க, அது வந்து எப்படி இதா இருக்குது அப்படின்னு நம்ம மத்தியில இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு அழகான செடிகள்லாம் தேவனை மகிமைப்படுத்துது. ஒரு பறவைகள் கூட தேவனை மகிமைப்படுத்து. ஒரு உதாரணம் கூட ஒரு இதுல சொல்றாங்க, இந்த தூக்குனா குருவின்னு ஒரு குருவி, அது பாத்தீங்கன்னா அது கூடு கட்டும்போது அந்த கூட்டு தொங்கிட்டு இருக்கும். அது உள்ள அது எப்படி கட்டுதான் 2 ரூமு, நம்ம வீடெல்லாம் கட்டுற மாதிரி அது 2 ரூமு பண்ணி எப்படின்னா பறவையும் தந்தை பறவையும் இருக்கிற மாதிரியும் குஞ்சுகள் இருக்கிற மாதிரியும் அப்படி ஒரு உள்ள போய் பார்த்தாக்கா கூடு இருக்குமா. முன்னாடி ஒரு வாசல் இருக்குமா, பின்னாடி ஒரு வாசல் மாதிரி வச்சிருக்குமா. ஏன்னா ஏதாவது பூச்சிகளோ ஏதோ பாம்போ ஏதோ ஒண்ணு தீண்ட வந்துச்சுன்னா தெருப்பக்க வாசல்னு வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு பறவைகளுக்கு கூட தேவன் அறிவு கொடுத்து கட்டுற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கூடுகள் பறவைகள் கட்டுது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொன்றும் அப்படியே மழை என்னதான் மழை வந்தாலும் அது பிஞ்சு போயிடாத வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா கட்டுது. இதெல்லாம் மனித ஞானத்துக்கும் ஒரு வினோதமா தேவனுடைய சக்தி அங்க பேசப்படுது. எவ்வளவு அழகா கட்டுதுன்னு நம்ம என்ன பண்றோம், தேவனை மகிமைப்படுத்துறோம். எவ்வளவு நேர்த்தியா ஒவ்வொன்றையும் படைச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா நன்றி இல்லாத இந்த ஜனங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய பார்வை இயற்கை எல்லாமே இயற்கைன்னு சொல்லிக்கிட்டு அறிவில்லாம அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறதான் இங்க நம்ம பாக்குறோம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் யாரை சொல்ல வரீங்க?
பிரதர். எஸ் சிஸ்டர். பிரதர், இப்ப எல்லாம் சொன்ன மாதிரி தாங்க பிரதர். அவங்களும் சொன்ன மாதிரி தான். இப்ப நம்ம வந்து படிக்கிறோம், நம்ம பைபிள்ல படிக்கிறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் 6 நாட்கள்ல வந்துட்டு தேவன் எப்படி எல்லாம் உருவாக்கினாரு, ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொன்றையும் உருவாக்கும் பொழுது அவர் எவ்வளவு நேர்த்தியாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நாள் வந்து கடவுள் படைச்சது வந்து ஒரு நாள்ன்றது வந்து 1000 வருஷத்துல ஒன்னொன்னையும் படைச்சிருக்காரு. அது பார்க்கும் பொழுது நமக்கு வந்துட்டு வியப்பா இருக்கு. ஆனா வந்துட்டு இதை பைபிள்ல தள்ளிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்ட்டு கேக்குற மாதிரி இருக்குது. அப்ப வந்துட்டு அவங்களுக்கு நம்ம சொல்லலாம், நீங்க வந்துட்டு இந்த இயற்கை கடவுள் கொடுத்த எல்லாத்தையுமே தான் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. ஆனா வந்துட்டு அதுல வந்துட்டு ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்க நம்புறது இல்ல. எப்படி வந்து இயற்கையாவே எல்லாமே உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா இருக்காது. கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அப்படிதான் எல்லாத்தையுமே உருவாக்கி கொடுத்துருக்காரு. அதை தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம நேரா பார்க்காம அவங்க என்ன பண்றாங்க, கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றவங்கள கண்டிப்பா வந்துட்டு மதிக்கேடரா தான் இருப்பாங்க. அவங்க இருதயத்துல வந்துட்டு பார்க்கும் பொழுது அவங்க வந்துட்டு எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு இது பண்ணிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப வந்துட்டு இவ்வளோ அற்புதமா படைச்ச ஒரு பூ கூட வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, ஒரு பூ ஒரு செடி அது பார்க்கும் பொழுது எவ்வளவு கலருங்க, ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்குல கலருங்க இருக்குது. ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொன்று உருவம் இருக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற இது விதைகள் பயிர்கள்லாம் பார்த்தோம்னா ஒன்னொன்னும் வேற வேற விதத்துலதான் இருக்கும், வேற வேற சத்துக்கள் தான் இருக்கு. எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது. அதே மாதிரிதான் மனுஷனை படைக்கும்போது கூட தேவன் வந்துட்டு எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கல. அவங்களுக்குள்ள தாளந்துங்க ஒவ்வொருத்தருக்கு நிறைய இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கு குறைவா இருக்கலாம். அப்படிதான் வித்தியாசப்படுத்தி தான் எல்லாமே கடவுள் வந்து படைச்சிருக்காரு. ஆனா வந்துட்டு இவங்க வந்துட்டு அதை புரிஞ்சுக்காம கடவுள்ன்றதே ஒருத்தர் இல்ல, அது வந்துட்டு அது வந்து இயற்கையாவே எல்லாமே நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது பார்த்தோம்னா இது ஒரு முட்டாள்தனமா தான் இருக்குது. கண்டிப்பா கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு தான், அவர் தான் இதெல்லாம் படைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ சிஸ்டர். அடுத்தபடியா ஸோ நம்ம பார்த்தா எல்லாரும் சொன்ன மாதிரி தான் என்னோட கருத்து எப்படி இருக்குதுன்னா, ஸோ இதில் நம்ம நம்ம இப்போ வந்து பைபிள் படிக்கிறதுனால நம்ம அதை பற்றி நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் சில பேர் அதை தேவனே இருக்கிறாங்க அப்படி விசுவாசம் இல்லாதவங்கள் நாஸ்திகர் எப்படி பார்ப்பாங்கன்னா, இது எல்லாமே சயின்ஸ் மூலமாக தான் அது கிரியேட் பண்ணது, கிரியேஷன் ஆயிடுச்சு அப்படி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக் பேங் தியரி நம்ம பேசிக் கிளாஸ்ல பார்க்குறோம், இந்த சிருஷ்டி எப்படி ஆரம்பிச்சு அப்படி. ஸோ இதுக்கு பைபிளில் சொன்ன மாதிரி தான் அந்த பிக் பேங் தியரி ஆனாலும் அந்த சயின்டிஸ்ட்ல அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ சேம் டைம் அந்த பைபிள் நம்ம ஓரமாக வச்சு மற்றது நம்ம இந்த கிரியேஷன் மூலம் நம்ம எப்படி இது வந்து காட்ட முடியும் அப்படி பார்த்தா இந்த ஒட்டுமொத்த கிரியேஷனே நமக்கு ஒரு வண்டர். ஸோ இப்போதைக்கு சயின்டிஸ்ட் வந்து இந்த உலகத்திலோ எப்படி ஈவன் ஒரு ஹியூமன் மனிதனே எடுத்துட்டாலோ மனிதன் சரீரத்தில் எப்படி இருக்குது, எப்படி பற்ற அந்த ஆர்கான்ஸ் இருக்குது, இது எப்படி வேலை செய்யுது, இது எப்படி ஒரு ஜீவனோட வந்து நமக்கு நடக்குது, இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஒண்டராக தான் இருக்குது. இந்த சயின்ஸ் எப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதோ அதுவே நமக்கு ப்ரூவ் பண்ணுறது இது ஒரு கிரேட் இன்டெலிஜென்ட் கிரியேட்டர் இருக்கிறாங்க அப்படி. என்னன்னா இப்போது வரைக்கும் மனிதன் அறிவி தேவன் அப்படி கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் இது வந்து அந்த மனிதனுக்கு முடியல அந்த கிரியேஷன் எப்படிப்பட்டதை அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு. அப்படியே எல்லாரும் சொன்ன மாதிரி நமக்கு ஆகாசத்துல நம்ம பார்த்தாலே நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து சயின்டிஸ்ட் எவ்வளோ டிஸ்டன்சஸ் வந்து அந்த பிளானட்ஸே வந்து இந்த ராக்கெட்ஸ் வந்து அனுப்புறாங்க. ஸோ ஆனாலும் எவ்வளோ லேக்ஸ் ஆஃப் லைக் லைட் இயர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிட்டு அது அந்த ராக்கெட்ஸ் வந்து ஸ்பேஸ் ஷட்டில்ஸ் ஆகட்டும் போயிட்டே இருக்குது. ஆனாலும் அதுக்கு ஒரு முடிவே இல்லை. ஸோ இது எல்லாமே சும்மாவே அது கிரியேட் ஆகுமானா கண்டிப்பா முடியாது அப்படின்னு இந்த சின்ன பாட்டி அருவி இருந்த அவங்களும் நம்ம இது புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படியே ஸோ இப்படிப்பட்ட இந்த சின்ன அருவி ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இந்த கிரியேஷன் பார்த்து நம்ம கிரியேட்டர் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இதுவே நமக்கு தேவனோட தெய்வீக சித்தம் ஒரு முழுசா நமக்கு இது மூலமா நமக்கு
புரியாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்னன்னா இது இந்த சத்தியத்துக்கு ஒரு முதல் ஸ்டெப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது தவிர இது மூலமா ஃபுல் அண்ட் ஃபுல் தேவனோட தெய்வீக பிரணாளிக்க கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம அது சஃபிசியண்டா இருக்காது அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். என்னன்னா வித்தவுட் டைரக்ட் ரெவலேஷன் தேவன் இந்த பைபிள் படிக்காம இது நமக்கு அவங்களுக்கு இப்படி நம்ம பார்க்குற மாதிரி புரியாது அப்படின்னு நம்ம என்னோட கருத்தா இருக்குது. வேற ஏதாவது கொஷின்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் இருந்தா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி தே ஹவ் இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாரு. ஸ்கைல பார்க்கும்போது தே ஆர் யூசிங் த டெலிஸ்கோப் டு see வாட் அங்க என்ன இருக்கு, என்ன நடக்குது. அஹ், எப்படின்னா நமக்கு அதுலவே we know very well astrology also came. ஆனா இப்போ பார்க்கும்போது தே ஆர் சீயிங் இன் அ நேச்சுரல் வே. இவ நம்ம அம்மாவும் எல்லா உமன்ஸ் மீட்ல வி ஹவ் ஸ்டடிட் ஒன் ஜூடால படிக்கும்போது அது ஸ்டாருக்கு வந்து என்ன எப்படி இருக்கு, அதுக்கு மீனிங் என்ன, ஒரு ஒரு ஸ்டார் பேரு அவங்க தெரியும். ஸோ இப்போ எனக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, ஒரு டீச்சரா இருந்துட்டு ஒரு 9th இருந்து 12th வரைக்கும் எனக்கு போட்டானா ஸ்டூடெண்ட்ஸோட நேம் ஞாபகம் வச்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு சில பேர் ஒரு டைம்ல ஒரு ஸ்டூடெண்டோட பேரை நான் மறந்துடுவேன். ஆனா இங்க ஒரு ஒரு நட்சத்திரக்கும் ஒரு ஒரு நேம் கொடுத்துட்டாரு. ஸோ ஆனா எவ்வளோ இருக்கு பார்க்கும்போது கண்ணுக்கே தெரியும். அது அவ்வளோ நட்சத்திரம் இருக்கிற ஒரு ஒரு நட்சத்திரங்க பேர் இருந்தால்னா அவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கணும். இது 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 இந்த ஸ்டார் நேம் இது எவ்ரி திங் இஸ் ஹேவிங் தட் மச் ஆஃப் அ நாலேஜ். அது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா வி ஆர் ஆல்ரெடி என்லைட்டட். நமக்கு ட்ரூத் அப்படி ஒரு கண்கள் திறவப்பட்டு. ஸோ அதனால சொல்றாரு நேச்சுரல் ஐக்கு இது தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு கிரியேட்டர் இருக்கிறாரு அப்படி. லாஸ்ட் வீக்கும் நம்ம படிச்சிட்டோம் ஒரு எவல்யூஷன் தியரியோ சயின்ஸ் தியரியோ நமக்கு தப்பான போதனை சொல்லுது அப்படி. என்னன்னா அவங்க ஒரு நேம் வரணும், அவங்க தான் எல்லாரும் அவங்க அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிதான் ஒரு நோக்கையில பண்றாரு தவிர யாரு இது கிரியேட் பண்ணிட்டாரு, யாருக்கு அந்த கிரெடிட் போகணும், யாருக்கு அப்ரிஷியேட் கொடுக்கணும், இந்த டிவைன் பிளான் யார் பண்ணிட்டாரு, அதுல என்ன நோக்கம் இருக்கு அப்படி யாரும் யோசிக்கிறது இல்ல. அவங்களோட செல்ஃப் செல்ஃப் ப்ரீசிங் அதுதான் அவங்க நினைக்கிறது. ஸோ இங்க நமக்கு கொடுக்கப்படுறது என்னன்னா இல்ல எனக்கு புரிஞ்சிச்சு வி ஹாவ் கிரியேட்டர். அது நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்களோட டிவைன் பிளான் இருந்துட்டோம், அவங்க என்ன படிச்சுட்டானோ ஃப்ளவர்ஸா இருந்துட்டோம். இப்போ படிக்கும்போது இப்போதான் படிக்கிறாரு அவங்க ஒரு ஃப்ளவர்ல இத்தனை கலர்ஸ் இருக்கு, இத்தனை கலர்ஸ்க்கு ஒரு நேம் இருக்கு அப்படி. ஆனா அவனுக்கு முன்னாடியே தெரியும் எந்த கலருக்கு எந்த ஃப்ளவருக்கு வேணும், அது என்ன ஆஹ் வாசனை கொடுக்குது அப்படி. நம்ம அப்படிதான் ஒரு ஒரு சர்ச் மெம்பருக்கு ஒரு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு ஒரு வாசனைய அவங்க கொடுத்துட்டாரு படைச்சிட்டாரு. ஸோ வி ஆர் கிவிங் அவர் சாக்ரிஃபைஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ அதனால வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த வேவ் லென்த்ல யார் போறாங்களோ அவங்க மட்டும்தான் இது புரிஞ்சுட்டு ஒரு கிரியேட்டர் இருக்காரு அவங்க அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படி நோக்கம் வரும். இல்லைன்னா நேச்சுரல் கண்கள்ல பார்க்கும்போது அது வரவே வராது. அவங்களோட ப்ரைடு மட்டும்தான் அது அங்க முன்னாடி தெரியும் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேற எதனா கருத்துக்கள் ஆலோசனைகள் இருந்தால் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இங்க எப்படி அந்த நாஸ்திகருக்கு தேவன் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஜெனரலாகவே உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் இல்லை எது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க வந்து அந்த கிரியேஷன்ஸ் எல்லாம் பார்த்தாலே அவங்க புரிஞ்சுக்கலாம் பிரதர். அவங்களுக்கு அந்த புரிஞ்சுக்கிற அறிவு இருந்தா அவங்க புரிஞ்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா புரிஞ்சுக்க முடியாது. ஆமாம், கரெக்ட்.
ஸோ அதுக்கு கிளியராக நமக்கு வேதாகம் கொடுக்கறது சங்கீதம் 14 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம்ல பார்த்தா அது கிளியராக கொடுக்குது. ஏன்னா த ஃபூல் ஹேட் செட் இன் ஹிஸ் ஹார்ட், அவங்களோட ஹிருதயத்தில் அவங்க சொல்கிறாங்க, அந்த முட்டாள்தனமாக இருக்கிறவங்க, கடவுளே இல்லை அப்படி, தேர் இஸ் நோ காட் அப்படி. ஸோ இதில் நம்ம பார்த்தா இந்த 8 மேலே நம்ம பார்த்தா, ஸோ நம்ம கண்டிக்கு காணாது இருக்கிறது எவ்வளோ கிரியேஷன் இருக்குது நமக்கு தெரியும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம கரோனா வைரஸ் எடுத்துட்டோம்னா, அந்த வைரஸஸ், அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எவ்வளோ, அது நம்ம வந்து எப்படி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது பார்க்கறதுக்கே நமக்கு. ஸோ ஆனால் அது மூலமாக எவ்வளோ மிகப்பெரிய ஒரு அழிவு வந்துச்சு நம்ம பார்த்தோம் கடந்த வருஷத்துல, கடந்த நாட்கள்ல. ஸோ அப்படி நம்ம கண்டிக்கே காணாமல் இருக்கிறது, இப்போ நம்ம அப்படியே அந்த பெரிய பெரிய கிரியேஷனும் நமக்கு இருக்குது. அனிமல்ஸ் ஆகட்டும், ட்ரீஸ் ஆகட்டும், எவ்வளோ இதாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தாலே நம்ம அன்இமேஜினபிள். இந்த கிரியேஷன் எவ்வளோ காம்ப்ளெக்சிட்டியாக இருக்குது, அந்த புரிஞ்சிக்க பு- முடியாதவருக்கும் வந்து இந்த கிரியேஷன் வந்து தேவன் ஒரு இன்க்ரெடிபிளாக இது கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இது பூமி மட்டும் இல்லை, அந்த சராசரத்தை அப்படி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த நம்ம பார்த்தோம், அந்த சாத்தான் வந்து அவங்களுடைய கண்ணு குருட்டாத்தனம் பண்ணதுனால அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு அந்த அறிவை தேவன் கொடுத்திருந்தாலும் கடவுள் எல்லாம் அப்படிப்பட்ட எண்ணமோட இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வேறு ஏதாவது கேள்விகள் இல்லை கமெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரெண்டாம் கொஸ்டின். What is the theory of some who deny the existence of a personal God? தமிழ்ல வந்து படிக்கலாம் கொஸ்டின் யாரு? நான் செய்யறேன். தனிப்பட்ட தேவன் ஒருவர் உண்டென்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கக்கூடிய சிலருடைய கொள்கை என்ன? எல்லாவற்றிற்கும் மேலான ஞானமுள்ள கடவுள் அல்லது சிருஷ்டிகர் இல்லை என மறுதலிப்பவர்கள் இயற்கையே கடவுள் என்றும் இதிலிருந்தே அனைத்து விலங்குகள் மற்றும் தாவரங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்தது என்றும் தகுதியுள்ளதே ஜீவிக்க முடியும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் உள்ளது என்றும் கூறுகின்றனர். இப்படி ஏன்னா உங்களோட கருத்துக்கள் ஷேர் பண்ணிக்கலாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மதிகட்ட அந்த தேவன் இல்லைன்னு சொல்ற அந்த மதிகட்ட இருதயம் உள்ளவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, எல்லாவற்றிற்கும் மேலான கடவுள் சிருஷ்டிகர் இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. எல்லாமே இயற்கை தான், எல்லாமே இந்த பரிணாம கொள்கையில தான் மிருகங்களோ மனிதனோ தாவரங்களோ எல்லாமே அதது இதுலதான் வளர்ந்துச்சு அப்படிதான் அவங்க சொல்றாங்க. அதது உயிரோட இருக்கிற வரைக்கும் இருக்குது, அவ ஜீவிக்க முடியற வரைக்கும் ஜீவிக்குது, இல்லைன்னா அது மரிச்சிருது. இது எல்லாமே விலங்கா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும், மனிதனா இருந்தாலும் சரி, தாவரமா இருந்தாலும் சரி, எல்லாம் பரிணாம கொள்கையில் தான் இருக்கு அப்படின்றத இவங்க இது பண்றாங்க, அடிப்படையில கூறுகிறாங்க. அதான் தேங்க்யூ. தேங்க்யூம்மா. மற்ற சகோதர சகோதரிகளே நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். பிரதர், இந்த கொஸ்டின் பார்க்கும்போது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவங்க எந்த தியரியை வச்சு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கு. அவங்க அந்த பரிணாம கொள்கை, அதாவது ஒரு செல்லுல இருந்து தான் அடுத்த 2 செல் 3 செல் அப்படி சொல்லி அதாவது குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த ஒரு தியரி பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து கடவுள் இல்லை அப்படின்னு பகிரங்கமா சொல்றாங்க. இப்போ அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட இந்த ஒரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இயற்கை ஒண்ணுல இருந்து இன்னொன்னு தோணுது. அப்ப யாருமே ஒரு
ஒரு சிருஷ்டிகர்னு ஒருத்தவர் இருந்து ஒன்னொன்னையும் தனியா படைக்கல. ஒரு ஆரம்பத்துல ஒரு விஷயம் இருந்துச்சு, அதுல இருந்து தான் அது வருது அப்படின்ற மாதிரியான ஒரு தியரியை பேஸ் பண்ணி தான் அந்த சிருஷ்டிகர் இல்லை அப்படின்றதுக்கு இந்த ஒரு தியரியை பேஸ் பண்ணி தான் அவங்க கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவங்க அவங்களுடைய கோட்பாட்டை வைக்கிறாங்க. எவாலுவேஷன் தியரி. தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். பிரத்யூஷா சிஸ்டர். English, can I, brother? எஸ் எஸ். Yes, brother. இங்க ஒரு ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க, இன்வெர்டட் காமர்ஸ்ல, த லா ஆஃப் த சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ். ஆக்சுவலி எனக்கு ஒரு சாப்டர் இருக்கு எவல்யூஷன்ல. எவல்யூஷன்ல இது ஒரு லா இருக்கு, த லா ஆஃப் சர்வைவல் ஆஃப் அ ஃபிட்னஸ். இதுல வந்து யாரு சொன்னதுன்னா டார்வின் தான். டார்வின் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டாரு அவங்க. அவங்க ஒரு ஐலாண்டுக்கு போயிட்டாரு, கெலனோபாகஸ் ஐலாண்ட் அப்படி இருக்கு. நமக்கு இங்க ஆஸ்திரேலியா, நியர் த ஆஸ்திரேலியா, இது ஆப்பிரிக்கா, நியர் த ஆப்பிரிக்கா. இது நமக்கு காணப்படும் ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ், ஒரு 16 ஐலாண்ட்ஸ் இருக்கும். அதுல டன் எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஒரு ஒரு ஸ்பீஷீஸ் எடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, என்விரான்மெண்ட் என்ன சொல்றது, என்விரான்மெண்ட்னா நம்ம இருக்கிற இடத்துல எயிரு, ஃபுட்டு, எல்லாத்துக்கும். இப்போ யார் யாரு சர்வைவ் ஆகுறாங்களோ அவங்க ஃபிட்னஸ் இருக்கு அப்படி சொல்றாரு. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ எப்படி சொல்லலாம்னா, ஒரு 2 பாக்டீரியா வச்சுக்கோங்க. பாக்டீரியானா நமக்கு கோவிட் எப்படி இருக்கோ அப்படியே ஒரு பாக்டீரியா. இந்த 2 பாக்டீரியாக்கு ஒரு டெம்பரேச்சர் நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு சில டெம்பரேச்சர்ல என்ன ஆகும், பாக்டீரியா, 2 பாக்டீரியா, ஒரு பாக்டீரியா செத்து போயிடும். அனதர் பாக்டீரியா சர்வைவ் ஆகும். நெக்ஸ்ட் அவங்களுக்கு லைஃப் இருந்துட்டே இருக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு ஒரு பாக்டீரியா மறந்து செத்து போயிடுச்சு, அனதர் வந்து லைவ், அது லைவ் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் சொல்றாரு, யாரு என்விரான்மெண்ட்டுக்கு தாங்க முடியுமோ அவங்கதான் லைஃப் இருக்கு. அதுதான் சொல்றாரு சர்வைவல். இங்க யாரு சர்வைவ் ஆயிட்டாருன்னா, இந்த பாக்டீரியா சர்வைவ் ஆயிடுச்சு. அது ஏன் அப்படி சர்வைவ் ஆயிடுச்சுன்னா, அதுக்கு ஃபிட்னஸ் இருக்கு. என்விரான்மெண்ட்ல எந்த சேஞ்சஸ் வந்தானோ அது சர்வைவ் ஆக முடியும். அப்படிதான் சொல்லிட்டு அந்த ப்ராசஸ்க்கு ஒரு நேம் வச்சுட்டாரு. அது கம்ப்ளீட்டா எவல்யூஷன் தியரி. அது ஒரு 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 ஸ்பீஷீஸ் அப்படியே தாங்கி 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 ஒரு உருவாக்க, ஒரு பாக்டீரியால இருந்து ஹியூமன் வந்துட்டாரு, இல்லைன்னா மங்கில இருந்து ஹியூமன் வந்துட்டாரு. அப்படி ஒரு எவல்யூஷன் தியரி அவங்க கொண்டு வந்தான். ஆனா அதுக்கு ப்ரூஃபே இல்லை. ஸோ ப்ரூஃபே இல்லைன்னா, ப்ரூஃப்னா அவங்க ப்ரூவ் பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஆக்சுவலா ஒரு சிம்பிளான ஒரு தியரி கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டாரு. ஆனா நிறைய பேரு அது தப்பு, அது கரெக்ட், அப்படியே நிறைய பேரு சொல்லிட்டாரு. ஆனா திரும்ப இது வரைக்கும் அந்த என்ன சொல்றது, அது இது வரைக்கும் இன்னும் கம்ப்ளீஷன் ஆகல, இன்னும் போயிட்டே இருக்கு. ஸோ அதுதான் இங்க வேர்டு சொல்லப்படுறது என்னன்னா, லா ஆஃப் த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ். இப்போ நம்ம அப்படிதான் ஒரு 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 இங்க இருந்து ஆஹ் என்ன சொல்றது, இந்தியால இருந்து இப்ப நார்த்துக்கு போயிட்டாங்க வச்சுக்கோங்க, அந்த டெம்பரேச்சருக்கு நம்ம அடாப்ட் ஆகுறதுக்கோ இல்லைன்னா அது கொஞ்சம் டைம் ஆகும் நமக்கு. இப்போ அப்படியே ஸ்பீஷீஸ் நம்மவும் செத்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, உங்களுக்கு இம்யூனிட்டி இல்லைன்னா எல்லாத்து. அதுதான் டார்வின் தியரி சொல்றது என்னன்னா, லா ஆஃப் த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ். அதுதான் தியரி. ஸோ இந்த ராங்கான தியரி கொடுத்துட்டு என்னன்னா என்ன சொல்ல போறேன்னா, அவங்க நமக்கு பிதா யாரு அப்படி என்னன்னா ஆரிஜின் எங்கேருந்து வரணும் அப்படின்னா, ஒரு பூச்சியில இருந்து வரும் அப்படிதான் சொல்றாரு. அதுக்கு தவறானது எதுனா எவல்யூஷன். ஓவர். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ பயாலஜிக்கலாக சிஸ்டர் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே மற்ற சகோதர சகோதரிகளே உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கலாம். கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை எதனா கேள்வி, எதனா டவுட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம இங்கே பார்த்தா முன்னாடி பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நம்ம பார்த்தா என்ன இருக்குதுன்னா விச் அக்னாலஜஸ் த லாஸ் ஆஃப் நேச்சர். இந்த மனிதர்கள் எல்லாரும் வந்து இந்த ஒ- இந்த நேச்சுரல்ல இருக்கிற அந்த லாஸ் இப்போ என்னென்ன என்னென்ன இந்த நேச்சுரல்ல இருக்கிறது எல்லாமே அதோட வேலை செஞ்சுட்டே இருக்குது ஒரு மனிதர் தவிர தேவனுக்கு கீழ்ப்படியாம. ஆனா அந்த லா கிவர் அந்த நீதி அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேச்சருக்கு இந்த நீதி வந்து ஒரு கிரியேட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஆனா அது வந்து அவங்க நம்பிக்கை வைக்காம நேச்சர் தான் தேவன் அப்படி அவங்க விசுவாசிக்கிறாங்க. ஸோ அப்படியோட எண்ணமோட இருக்கிறதுனால தான் அவங்க வந்து நேச்சரே தேவன் கடவுளா அவங்க வணங்குறது நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ அதில் எவல்யூஷன் தியரி அங்கே சொல்லப்பட்டது த லா ஆஃப் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டெஸ்ட். ஸோ அந்த சூழலுக்கு எது ஜெயிச்சு வந்ததோ அதுதான் இங்கே நம்ம வந்து பார்க்குற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ வேறு எதனா ஆலோசனைகள் இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம். கிளியர் ஆயிடுச்சு பிரதர் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் போயிடலாம் bro. பார்க்கலாமாம்மா இல்லை நினைவு பார்க்கலாமா? மூணாவது கொஸ்டின் பெருசது. சரி bro, முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்படிப்பட்ட மேன்மையுள்ள சத்த வச்சனங்கள் கொடுத்த பிதாவான தேவனுக்கு நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நன்றிகள் இருக்கிறோம். அப்படியே இதில் கலந்துக்கிட்ட அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம் இனிமே நினைவுகள் படிக்க முடிய சகோதரி மதியானு அழைக்கிறோம். மதியா சிஸ்டர் இனிமே நினைவுகள். பிரதர் படிக்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். நாம் வேதத்தை ஆராய்கிறவராகவும் கூர்ந்து கவனிப்பவராகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமது நம்பிக்கை குறித்து சந்தேகப்பட்டு கேட்கிற யாவருக்கும் ஏற்ற பதிலை காரண காரியத்தோடு கிருபை பொருந்தியவராகவும் உப்பு சாரமற்றதாகவும் விளங்க முடியும். நம்முடைய திறமையின்படி தேவ வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. தேவ ஞானத்தினாலே தேவ சித்தப்படி சொல்லப்பட்ட கருத்தையே நாம் சொல்ல வேண்டும். தேவனுடைய பிரமாணம் பரிபூர்ணமாய் இருக்கிறது. நாம் அந்த அளவு பரிபூரணப்படவில்லை எனினும் நாம் இருதய சுத்தத்தோடு தேவ சித்தப்படி தேவனுக்கு ஏற்ற வண்ணமாக எதையும் செய்ய வேண்டும். ஆவியின் கனிகளாகிய அருங்குணங்களை நம்மில் காணப்பட நாம் முயற்சி செய்வோமானால் அது தேவ பார்வையில் பாராட்டு பெறும். மற்ற மனிதர்களுக்கு மாதிரியாக காணப்படும். நம்மிடம் எல்லா அறிவும் வைராக்கியமும் இருந்து கீழ்ப்படிதலின் ஆவி அல்லாமல் போனால் நம்மிடையில் அன்பு ஆவி இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டுவிடும். ஆகவே எல்லா தகுதிகளும் நம்மிடத்தில் உண்டாக திருவசனத்தை கேட்கிறவராக மட்டுமல்ல, அவைகளை காத்து அதன்படி செய்கிறவராகவும் இருந்தால் நான் பாக்கியவனாய் இருப்போம். ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம அனைவரும் கண்கள் மூடி ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கம் இருந்த எங்கள் அன்பின் பிதாவே, அப்பா உங்களுக்கு எல்லா துதி கனம் ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எழுதியிருக்கோம். அப்பா நீங்கள் கொடுத்த இந்த அருமையான நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா சகோதர சகோதரிகளாக இந்த ஜூம் வழியாக காண செய்த கிருபைக்காக இதில் உங்களோட சத்திய வச்சனங்கள் நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாகியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா இது கேட்டது மட்டும் இல்லாமல் இப்போ ஹிருதயத்தில் எழுதி அதுக்கு தக்க மாதிரி நாங்களும் நடக்க
உங்களோட சத்தியத்திலோ விஸ்வா இங்கே அதிகமாக நாங்களும் விசுவாசம் உறுதியாக அப்படியே உங்களோட சாயலிலோ உங்களோட குமாரனோட சாயலோ நாங்களும் குணலட்சணத்திலோ சகோதர அன்புலோ நாங்களும் வளர இங்கே அனைவருக்கும் நீங்கள் உதவி செய்ய முடியாது வேண்டி விழிக்கிறோம் அப்பா. வர முடியாமல் இருந்த சகோதரனும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அப்படியே கூடியிருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எல்லார் தேவைகள் எறிங்கனாலப்பா நீங்கள் ஏற்ற காலத்தில் எங்கள் சித்தம்படி இல்லாமல் உங்கள் சித்தம்படி எல்லாம் நடத்தி எல்லா துதி கணம் நீங்கள் எடுக்க முடியாது வேண்டி கொடுக்கிறோம் அப்பா. வரப்போகிற நாட்களும் நாங்களும் அனைவரும் ஒன்றாக கூடி உங்கள் சத்திய வசனங்கள் படிக்க தியானிக்க அதுக்கு தக்க மாதிரி நடக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது வேண்டுகொள்கிறோம் அப்பா. கேட்ட மறைந்து அனைத்து காரியங்களும் உங்கள் பாதத்தில் ஒப்படுத்த இந்த சிறு ஜெபம் இந்த ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுக்கும் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென்.